கோமதி கோமதி இதோ வரேங்க. என்னங்க? கோயில் போயிட்டு வந்தலாமா, பிரசாதம் எடுத்துட்டு வா. இந்தாங்க. நான் நினைச்சது நடக்கணும்னு வேண்டிட்டு நீயே வச்சு விடு. சாமின்னு ஒன்று இருக்கிறது உண்மைன்னா இவளை இன்னைக்கே சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போயிடணும். அப்படி கூட்டிட்டு போயிட்டேன்னா நான் நாள் தவறாம உன் கோயிலுக்கு வரேன். கோமதி, என் வேண்டுதல் என்னன்னு கேட்க மாட்டேமா? நீ கேட்கலனாலும் நானே சொல்றேன். உன் உடம்பு முழுசா குணமாகி நீ பழைய கோமதி எனக்கு திரும்ப கிடைக்கணும். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல் அது மட்டும்தான். இது மட்டும் உண்மையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா நீ வேஷம் போட்டு தானே என்னை ஏமாத்திட்டு இருக்க. போலியான அன்பு உன்னால எப்படிடா காட்ட முடியுது? என்ன கோமதி, என்ன யோசிக்கிற? உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பரவாயில்லையே, நீ என்னோட பெரிய நடிகை ஆயிட்டே போல இருக்க. என்ன நீ போயிட்டனா இந்த நடிப்பெல்லாம் நான் மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கோமதி, இந்த போனை சார்ஜில் தானே போட்டு வச்சிருந்தேன், நீ எடுத்தியா? சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுங்க, அதான் எடுத்து வச்சேன். ஓ சரிம்மா, சரி. சொல்லுங்க டாக்டர். உங்களை உடனே கால் பண்ண சொன்னனே, ஏன் பண்ணல? வேலையில் மறந்துடுவான்னு நினைக்கிறேன். அவகிட்ட நீங்கள் வேற ஏதாவது சொன்னீங்களா? இல்லை சார், ரிப்போர்ட்ஸில் ஏதாவது சீரியஸாக இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களை இமீடியட்டாக ஃபோன் பண்ண சொன்னேன், அவ்வளோதான். ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு டாக்டர்? நான் சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்கு. உங்கள் ஒய்ஃபோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. ஃபோன்லலாம் எதுவும் சொல்ல முடியாது. நேரில் வாங்க, டீட்டெயிலாக பேசலாம். ஓகே டாக்டர். கால் லிஸ்ட்லேருந்து டெலீட் பண்ணியிருக்கா. அவ்வளோ தெளிவாயிட்டாளா? ஃபோன் வந்ததையும் சொல்லாமல் மறைச்சது கூட பரவாயில்ல, ஆனால் கால் ஹிஸ்ட்ரி வரைக்கும் போய் டெலீட் பண்ணியிருக்க பார்த்தியா? நீ எவ்வளோ பெரிய கிரிமினல் ஆகிட்டேன்னு எனக்கு இப்போவே புரியுது. ஃபோன் வந்ததையும் மறைச்சிருக்க, ரிப்போர்ட்டு பற்றியும் விசாரிச்சிருக்கன்னா உனக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. ரஞ்சிதா எனக்கு முன்னாடி போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டானா கதை முடிஞ்சிருமே. அவளுக்கு முன்னாடி நான் போய் வாங்கிடணும். கிளம்புடா. கோமதி கிட்ட இப்போ எதையுமே காமிச்சிக்க வேண்டாம். அவள் ரஞ்சிதாவை அலர்ட் பண்ணிடுவா. நம்ம கேஷுவலாகவே சொல்லிட்டு கிளம்புவோம். கோமதி, என்னங்க? நான் வெளியே கிளம்புறேம்மா. நான் சொன்ன மாதிரியே சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிட்டு படுத்துரு. சரியா?